ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 18/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். மதியம் 3:46 வரை. பின்பு உத்திரம் நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம் மதியம் 3:46 வரை. பின்பு நல்ல நேரம் கிடையாது. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரம் சுப ஓரைகள் காலை 7:08 வரை, காலை 10:30 முதல் மதியம் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்ட காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுஷில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன் காண. மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்துள்ளார். 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்த செவ்வாயால் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன் சகோதரர் வழி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். எண்ணங்கள் நிறைவேறும். பூமி சம்பந்தமான தொடர்பால் எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். புதிய தீர்மானங்களை இன்று நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு குழப்பங்களை சரி செய்து விடுவீர்கள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று பயணங்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் அலைச்சல்களும் தனவிரயங்களும் வந்து சேரும். தேவையில்லாத கோபங்களும் மனக்குழப்பங்களும் திடீர் தடுமாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாரா விதமாக திடீர் மருத்துவ செலவுகள் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேர வாய்ப்புள்ளதால் கவனமாக நடந்து கொள்ளவும். திடீர் செலவுகள் வீட்டில் பெரியவர்களுக்காக வந்து சேரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது. கடன் தொல்லைகளால் சற்று அவதிப்படுவீர்கள். கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்க சற்று தாமதமாவதால் மன வருத்தம் கொள்வீர்கள். எங்கு சென்றாலும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்காத சூழ்நிலை உருவாவதால் மனசங்கடங்கள் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு பயணத்தால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் சற்று பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகளும் உண்டாகும். மேலதிகாரிகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சற்று படாத பாடுபடுவீர்கள். எனினும் சிரமங்களை நீங்கள் அதிசாமர்த்தியமாக அதையெல்லாம் தீர்த்துவிட்டு நிம்மதியாக இருக்கும் சூழலும் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இருப்பதால் தொழிலில் சில சில லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சற்று கடினமான வேலைகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவி சம்பந்தமாக பணப்பிரச்சனைகள் உங்களை வெகு சிரமத்திற்கு உள்ளாகும் விதமாகவே இருக்கும். கல்வி கடன் சற்று அலட்டும். வீட்டு கடன்களும் சற்று அலட்டும். பொருளாதார நிலையில் திடீரென்று மனக்குழப்பங்களும் வந்து சேரும். இன்று அதையெல்லாம் எதிர்த்து போராடும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துவிடும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வதால் பூமி லாபம் உண்டு, தொழில் லாபம் உண்டு, தொழிலில் வெற்றியும் உண்டு. கோபத்தை சற்று குறைத்து விடவும். கோபத்தால் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். பூமி சம்பந்தமாக எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளில்
உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்து சேரும். அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வதன் மூலம் எதிர்பார்த்த நபரை சந்திப்பதால் ஆதாயமும் தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் கேது. பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் அதிகமாக வந்து சேரும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. எதிர்பார்த்த தன உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். பொருளாதார நிலை நன்றாக இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு சற்று சோதனைகள் வரும் விதமாகவே இன்றைய சூழல் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் திடீர் வாக்குவாதம், சண்டைகள் பணம் மூலமாக உண்டாகும். தனவரவு சம்பந்தமாக எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கு தாமதமாகவே இருக்கும். நண்பர்களின் உதவியுடன் பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். புதிய கூட்டு முயற்சிகளால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பயணங்களால் எதிர்பார்த்த வெற்றி வந்து சேரும். பயண அனுகூலம் உண்டாகும். திடீர் செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். பணச்செலவுகளும் விரைய செலவுகளும் இன்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனின் சஞ்சாரம், 9ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் உள்ளதால் இடம் விஷயமாக எடுத்த முடிவுகள் சரியானதாகவே இருக்கும். தந்தையாரால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டு. தொழிலில் சற்று மந்தகதியான நிலைமைகளும் ஏற்படும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தம் வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வெளியூரிலிருந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து உறவினர்களின் மூலம் உங்களுக்கு தனவரவு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இன்று மகிழ்ச்சியும் சற்று வருத்தமும் கலந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உள்ளதால் இன்று பூமி சம்பந்தமான தொடர்பால் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். கட்டடப் பணிகள் மற்றும் பூமி சம்பந்தமான மணல், மண், சிமெண்ட், இது போன்ற கம்பிகள், கட்டட சம்பந்தமான பொருள்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் குரு இருந்தாலும் 7ஆம் பார்வையாக புதனை பார்ப்பதால் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமாக இதுவரை இருந்து வந்த தர்க்கங்களும் பிரச்சனைகளும் நீங்கிவிடும். பூமியால் ஏற்பட்ட தொல்லைகளும் மாறிவிடும். எதிரி தொல்லைகள் மாறும். உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தொழில் நிமித்தம் பயண அலைச்சல்கள் சற்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உடல் நிலையில் சற்று வருத்தங்கள் கொள்வீர்கள். மனைவியால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். மனைவியின் உடல் நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. மனைவிக்காக உங்களுக்கு பண செலவுகள் சற்று கூடும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகள் வழி உங்களுக்கு தனவரவு வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். புதிய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு, பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கூட்டு தொழில்கள் நண்பர்கள் மூலம் இணைந்து செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த விதமாக தன வளர்ச்சி வந்து சேரும். நண்பர்களின் உதவியால் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். திடீர் திருமண சுப பேச்சுகள் எழும். திடீரென்று தேதிகள், சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். திருமண தேதியும் நிச்சயிக்கப்படும். பொருளாதார நிலைக்காக சற்று கடன்கள் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் பண வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளியூரிலிருந்து தொழில் வாய்ப்புகளும், வெளிநாட்டிலிருந்து புதிய தொழில் வாய்ப்புகளும் தனவரமும் வந்து சேரும். காதுக்கு இனிமையான செய்தி உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் இன்று உங்களுக்கு வந்து சேருவதால் மிகவும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்களுடன் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் இருந்த செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு மாறியிருந்தாலும் அது சுப பலன்களை உங்களுக்கு அளிக்கும் விதமாகவே இருக்கும். உங்களது ராசிநாதன்
ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளதால் தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பூமி சம்பந்தமாக, விளைச்சல் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் விதமாக இருப்பதால் அதில் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. மனைவியால் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சிறு சிறு கலகங்களும் வந்து சேரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெறும் விதம் இன்று உங்களுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளின் படிப்பிற்காக அயல்நாடு சென்று படிப்பதற்காக பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு தொடர்பால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பயணத்தால் அனுகூலமான பலன்களும் தன வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களும் அலைச்சலும் ஏற்படும். விரய செலவுகளும் வந்து சேரும். குடும்பத்தில் சுப செலவுகளும் உண்டாகும். திடீர் திருமணம் கைகூடும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடந்தேறுவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் உள்ளார். 2ஆம் இடத்தில் கேது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன், 6ஆம் இடத்தில் சூரியன், 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் இருப்பதால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டு. தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்களை இன்று நீங்கள் பெறலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு இன்று நன்றாகவே இருக்கும். கேட்ட இடத்திலெல்லாம் இன்று உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் வழி இருக்கும். தொழிலில் புதிய உத்தியை கையாண்டு வெற்றி காண்பீர்கள். தொழில் நிமித்தம் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களின் உதவியுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டு தொடர்பால் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்கள் பிள்ளைகள் வழி அல்லது உறவினர்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு அல்லது செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழிலுக்காக அலைச்சலும் அதற்காக விரைய செலவுகளும் வந்து சேரும். நீண்ட நாட்கோரிக்கை நிறைவேறுவதுடன் தடைபட்ட திருமணமும் நடக்கும் வாய்ப்பும் உள்ளது. நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லை என்று இயங்குபவர்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். யோகமும் வந்து சேரும். காதல் திருமணம் திடீரென்று நடக்கும். வீட்டை விட்டு விலகி சென்றவர்கள் வந்து சேருவார்கள். மறைப்பொருள் கண்ணுக்கு தெரியும். விவசாய விளைபொருள்களால் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். உறவினர்களின் வருகையும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு இன்று மிகுந்த மகிழ்ச்சியையும் அளிக்கும். சற்று மன வருத்தத்தையும் அளிக்கும். தீரா பகை தீரும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த வெற்றிகளும் பணவரவுகளும் அதிகமாகவே இருக்கும். வாகன தொழிலில் லாபம் அதிகமாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். வாகன உதிரி பாகங்கள் விற்பது வாங்குவது, வாகனம் விற்பது வாங்குவது மற்றும் இட சம்பந்தமான தொழில்கள், பண சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த பலன் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயச்சானத்தில் சந்திரன் உள்ளார். உங்களது ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசியிலேயே கேது அபகாரம் உள்ளதால் உடலில் சிறு சிறு கொப்பளங்கள் அல்லது தோல் வியாதிகள் இது போன்ற தொல்லைகள், உங்களுக்கு இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்றே ஆரோக்கிய நிலையில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு சம்பந்தமாக, உலோக சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, கணினி சம்பந்தமாக, பண பரிவர்த்தனை சம்பந்தமாக, வங்கி சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன்களும் பொருளாதார வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றமும் காண்பீர்கள். எதிர்பாரா விதமாக நண்பர்களின் உதவியுடன் புதிய தொழில் செய்ய வெளியூர் செல்வீர்கள்.
புதிய கூட்டு முயற்சியால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்களும் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதுவும் பணப்பிரச்சனை சம்பந்தமாக. ஏற்கனவே எடுத்திருக்கும் கடன் தொல்லை அதிகமாக இருப்பதால் மறுபடியும் சற்றே கடன் வாங்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு வியாபார நிமித்தம் கடன் தொல்லை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு சிலருக்கு கடன் வீட்ட கடன் வாங்கும் சூழ்நிலையும் உள்ளதால் இன்று உதவி செய்வதற்கு ஆட்கள் உண்டு. ஆனால் முடிந்த அளவில் இன்று கடன் வாங்கவை தவிர்த்தல் உங்களுக்கு நல்லது செய்யும். கேட்ட இடத்திலிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆனால் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. பண பரிவர்த்தனை, பணம் மூலமாக தொழில் செய்வது, இது போன்ற பொருளாதார வளர்ச்சியிலெல்லாம் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் உண்டாகும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திடீர் ஆதாயம் வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தியும் உங்களுக்கு வருவதால் இன்று நீங்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள். உறவினர் வருகையும், புதிய திருமண தேதி நிச்சயிக்கப்படுதலும், எதிர்பார்த்த திருமணம் நடக்கும் விதமாகவே இன்று உங்கள் குடும்பத்தில் அமையும். உறவினர்களால் இன்று மனமகிழும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். திடீரென்று சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். முரட்டுத்தனமான பேச்சால் சில நல்ல நண்பர்களை இழக்கும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலர் குடும்பத்தில் வேண்டுமென்றே பிரச்சனைகளும் கலகங்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் இன்று பொருளாதாரம் சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீர் தீர்மானங்கள் குடும்பத்தில் இருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிரயாணங்களால் சற்று அலைச்சலும் உண்டாகும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியுடன் இன்று செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் அழகாக செய்து முடிப்பீர்கள். ஆதாயமும் இன்று அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும், மேன்மையும் உண்டாகும். புதிய தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று சிறந்த பலன் கிடைக்கும். வாகனம் சம்பந்தமாக புதிய உத்திகளை கையாண்டு இன்று நீங்கள் அதை விற்பது, வாங்குவது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும், எண்ணியது நிறைவேறும், நீண்ட நாள் கனவு பலிக்கும், ஆசைப்பட்ட பொருள் கைக்கு வரும். அது எதுவாக இருந்தாலும் இன்று நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். அதனால் எதிர்பார்த்த தனம் உங்களுக்கு தாய் வழி உறவு மூலமாகவோ, மனைவி வழி மூலமாகவோ உங்களுக்கு இன்று வந்து சேரும் வாய்ப்பும் உள்ளது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளார். 10ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் என்று உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு சென்று விட்டதால் தந்தையார் வழி சற்று கலகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தந்தையாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். தந்தையாருக்காக நீங்கள் இன்று மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிடிவாதமாக தந்தை உங்களுக்கு சொத்துக்கள் தர மறுப்பார். அதனால் குடும்பத்தில் சற்றே பிரச்சனைகள் எழும் வாய்ப்புகளும் உண்டு. எனினும் இறுதியாக வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மைகள் யாவும் மாறும். தொழிலில் வெற்றியும் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று புதிய தொழிலுக்கான வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பிள்ளைகள் வழி தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த பலன் வெளியூரிலிருந்து நற்செய்தியுடன் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் இன்று ஆதாயம் மிகுதியாக இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடைபெறும். அதற்குரிய உதவிகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்க முயற்சி செய்வீர்கள். அதற்குரிய பொருளாதாரமும் உறவினர் வழி அல்லது நண்பர்கள் வழி அல்லது கடன் உதவி வழி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பும் உள்ளதால்
அதையெல்லாம் நீங்கள் வெற்றியாக முடிப்பீர்கள். மனைவி வழி வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அரசு வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். புதிய தீர்மானங்களை குடும்பத்திற்காக எடுப்பீர்கள். நாட்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே உங்களுக்கு நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் இன்று ஈடேறும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் இன்று நிறைவேறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி தரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் விதமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் வெளிநாடு பயணம் செய்வீர்கள். அதற்காக பொருளுதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். வெளியூரிலிருந்து உங்களது உறவினர் அல்லது மகன் அல்லது மகள் வரக்கூடிய சூழலும் உருவாகும். திடீரென்று சொத்து தர்க்கம் சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பது சாதகமான பலனை அளிக்கும் விதமாக செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய வாகனம் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலை சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்களால் நினைத்த பொருளாதார வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். கை நிறைய பணமும் கிடைக்கும். பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். கட்டிடம் சம்பந்தமாக இரும்பு சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் வாகனத்தையே வருமானமாக கொண்டவர்களுக்கும் அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலையில் ஒரு சிலருக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு உயர் பதவி அல்லது ஓய்வு இது போன்ற சூழல்கள் உருவாகும். ஒரு சிலருக்கு பதவி நிமித்தம் அவர்கள் வேறு இடங்களுக்கு மனது மாறி அல்லது எதிரிகளின் தொல்லை மூலமாகவோ அதிகாரிகளின் பிரச்சனை மூலமாகவோ அவர்களாகவே விரும்பி கேட்டுக்கொண்டபடி மாற்றங்கள் வாங்கி செல்லும் சூழலும் உருவாகும். ஒரு சிலர் சொந்த ஊருக்கே திரும்பி வரும் யோகமும் வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இருக்கும். எண்ணங்கள் நிறைவேறும் என்று ஆசைப்பட்டது கிடைக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. நண்பர்களிடமும் வீட்டில் மனைவி கணவனுடன் எல்லாம் குழந்தைகளிடமெல்லாம் சற்று பாசத்துடன் எடுத்தெறிந்து பேசாமல் அன்பாகவும் சற்று ஆதரவுடன் நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவே அமையும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணும். ஆலய திருப்பணிகள் நன்றாக நடக்கும். ஆலய தரிசனம் செய்ய நீங்கள் இன்று குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். அத்துடன் தனவரவும் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். தடைபட்ட காரியத்தையும் நீங்கள் முன்னின்று செவ்வனே செய்து முடிப்பதால் பாராட்டும் மதிப்பும் மரியாதையும் கூடும். ஒரு சிலருக்கு தலைமை பதவி ஏற்கக்கூடிய சூழல் உருவாகும். முன்னின்று அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பதற்கு அரசு வழி அல்லது குடும்ப வழி சமுதாயம் வழி முன்னின்று நடத்தும் சூழல் உருவாகும். மதிப்பும் மரியாதையும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் நாளாகவே இருக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகளும் தன வளர்ச்சியும் உண்டாகும். கூட்டுத் தொழில்கள் சிறக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு இன்று உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி அடையும் விதமாக செய்திகள் வந்து சேரும். சுப வார்த்தைகளும் சுப பேச்சுவார்த்தைகளும் தடைபட்ட திருமணத்திற்கான தேதி பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுவதும் அப்படியாக இன்று உங்களது குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம் இது. இன்று எதிர்பார்த்த வெற்றிகள் யாவும் உங்களை வந்து சேருவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. தொழிலுக்காக செய்யும் பயணங்கள் யாவும் சிறந்த பலனாக இருக்கும். அனுகூல பலன்களும் உண்டாகும். சிறந்த ஆதாயத்தை தரும். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. இரத்த சம்பந்தமாக, கால் சம்பந்தமாக, உடல் சம்பந்தமாக பிரயாண அலைச்சரும் சற்றே உடல் உபாதைகளும் வருவதால் மருத்துவ உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். மற்றவர்களை கவனிக்க போய் உங்களது உடல்நிலையில் இருக்கும் பிரச்சனைகளை கவனித்துக் கொள்வது நல்லது. இன்று கணவன் மனைவியுடன் அன்பாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த வெற்றியுடன் இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். இன்று இரவு 9 மணிக்கு மேல் சந்திரன் உங்களது ராசியிலிருந்து 9ஆம் இடத்திற்கு மாறிவிடுவதால் காலை முதல் இரவு வரை உங்களுக்கு சற்று சிரமங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் வருவதற்கு தாமதமாகும். கோபங்கள் அதிகமாகும். நினைத்த காரியங்கள் முடிக்காமல் சற்று தடுமாறுவீர்கள். அலுவலக பணிசுமை சற்று கூடும். குழந்தைகளிடமும் பெரியவர்களிடமெல்லாம் நீங்கள் இன்று கோபித்துக் கொள்வீர்கள். காரணம் புரியாமல் தடுமாற்றங்களும் உங்களுக்கு உண்டாவதால் இன்று என்ன செய்வது, எதற்காக இந்த குழப்பம், ஏன் இப்படி என்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். தீராத தலைவலிகளால் பாதிக்கப்படுவீர்கள். அதற்கான மருத்துவ உதவியும் செய்ய வேண்டி வரும். உங்களுக்கு உடல் நலனில் பிரச்சனை இல்லை என்றாலும் உங்கள் குடும்பத்தினருக்காக உடல் பிரச்சனைக்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். எனினும் கவலை வேண்டாம். பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கால்நடைகளால் சிறந்த ஆதாயம் பெறுவீர்கள். பரிசு பந்தயங்களில் இன்று சாதகமான பலன் கிடைக்க சற்று தடுமாறுவீர்கள். நினைத்த காரியம், நண்பர்கள் உதவி கேட்டிருப்பது வருவதற்கு சற்று தாமதமாகும். இரவு 9 மணிக்கு மேல் அனைத்து காரியங்களும் வெற்றியாகும். எதிர்பார்த்த செய்தி இரவுக்கு மேல் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் சற்று கடுமையான போட்டிகள் நிலவும். நண்பர்களே சற்று பிரச்சனைகள் உண்டு பண்ணாமல் பார்த்து கொள்வது நல்லது. உங்களது அமைதியான குணமே என்றாலும் சில சமயத்தில் எதிர்பாரா விதமாக அடுத்தவர்களின் சொல்லை கேட்டு திடீரென்று மனது சங்கடப்படுவதால் திடீரென்று கோபித்துக் கொள்வீர்கள். அது இந்த சந்திராஷ்டமம் வரும் நாளில் 2 நாட்கள் சற்று பிரச்சனைகள் அனைவருக்குமே இருக்கும். ஒரு சிலர் அதையெல்லாம் கண்டு கொள்வதில்லை. சந்திராஷ்டமம் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும் என்று கூறி அசால்ட்டாக இருந்து விடுவார்கள். அதனால் அவர்களுக்கு பரவாயில்லை. எனினும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு பாதிப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். இன்று கணவன் மனைவியிடையே அதிகம் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் இரத்த சம்பந்தமான நோய்க்காக குடும்பத்திலோ அல்லது உங்களுக்கோ சற்று மருத்துவ உதவி தேவைப்படும் விதமாகவே இருக்கும். இடம் சம்பந்தமாக பிரச்சனைகள் சற்று வலுக்கும். கேஸ் வழக்குகள் இது போன்ற பிரச்சனைகளால் குடும்பத்தில் கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். தாயாரே சில சமயத்தில் நமக்கு எதிரியாக தோன்றும் நிலைமையும் வந்து சேரும். குடும்பத்தில் பகைகள் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். குடும்ப உறவினர்களால் இன்று மனது சங்கடம் வரும் விதமாகவே இருப்பதால் எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகளில் ஒன்றும் இரவு வரைக்கும் ஈடுபட வேண்டாம். சற்று அமைதியாக இருப்பதும் வெளியூர் பயணங்களை சற்று தவிர்த்து விடவும். கொடுக்கல் வாங்கல் இது போன்ற பிரச்சனைகள் இரவு வரை செய்யாமல் இருப்பதும் இன்று உங்களுக்கு நல்லது செய்யும். எனினும் கவலை வேண்டாம். அனைத்தும் சாதகமாக உங்களுக்கு அமைவதால் இன்று நீங்கள் இரவு வரைக்கும் சற்று அமைதியாக விட்டு கொடுத்து வருவது உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரும். நீங்களாக போகாமல் உங்களது வீடு தேடி பொருளாதாரம் வந்து சேரும். எதிர்பார்த்த விலையுயர்ந்த பொருள் உங்களுக்கு வீட்டிலேயே கொண்டு வந்து வைத்துவிட்டு போவார்கள். அது வாகனம் என்றாலும் சரி, பணம் என்றாலும் சரி, பரிசு பொருள்கள் என்றாலும் இன்று எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இன்று அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தை பெண்கள் இன்று வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவார்கள். அனுகூலமான பலன்கள் அவங்களுக்கு அரசு வழி அவர்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். பொருளாதார நிலையில் வேலைக்கு செல்லும் பெண்கள் என்றால் பொருளாதார நிலையில் அவர்களுக்கு எதிர்பார்த்த தன உதவி அல்லது சம்பள உயர்வு
அல்லது இரட்டிப்பு சம்பளம், எதிர்பாரா விதமாக பரிசு பொருள்கள் இது போன்றவை எல்லாம் கிடைப்பதால் பெண்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். பெரிய பதவியில் வகிக்கும் பெண்கள் என்றால் சொல்லவும் வேண்டாம். அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தானாகவே வந்து சேரும். ஒரு சில பெண்களுக்கு பதவி உயர்வு கிட்டும். இடமாற்றம் சம்பந்தமாக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த செய்தியும் கிடைப்பதால் மனதை மகிழும் விதமாகவே இருக்கும். வேலை நிமித்தம் இன்று வெளியூர் அல்லது வெளிநாடு பயணத்தால் புதிய வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடன் சேர்ந்து எடுத்த முடிவு சாதகமான பலனை தரும். கூட்டு முயற்சிகளும் இணைந்து செய்யும் தொழில்களும் இன்று தனவரவு அதிகமாக இருக்கும் விதமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் இடம் விஷயமாக தொழில் செய்பவர்களுக்கும், கட்டடம் சம்பந்தமாக, பணம் விஷயமாக, பூமி சம்பந்தமாக, கால்நடை சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கும், அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கும், அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலனும் ஆதாயமும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு சற்று மனக்குழப்பங்கள் வர வாய்ப்பு உண்டு. அவர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காததால் சற்று குழப்பங்கள் குடும்பத்தில் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். புதிய கடன் வாங்க யோசனை உருவாகும். வீடு மனை வாங்க யோசனையும் உருவாகும். வாகன சம்பந்தமாக புதிய வாகனம் வாங்குவதற்கும் பண உதவி கிட்டும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளார். தாயாரால் அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வக்ரகதியில் செவ்வாய் இருந்தாலும் தாய் வழி உறவால் சற்று மனசங்கடங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த சொத்து தர்க்கங்கள் இருந்தவை எல்லாம் மாறி தனவரமான நேட்டம் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று எதிர்பார்த்த தன உதவியும் தாயார் வழியிலேயே உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலிருந்து விலகி வாழ்பவர்களுக்கெல்லாம் தாயாரால் இன்று அனுகூலமான பலன் கிடைக்கும். அவர்களே உங்களை வந்து அழைத்து செல்லும் சூழலும் உருவாகும். சொத்து தர்க்கம் இருந்தவை மாறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன்களுடன் ஆதாயமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு உயர் பதவியை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு அவர்களது சொந்த நாட்டிற்கு வரக்கூடிய யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் பதவி உயர்வு, இடமாற்றம், உயர்வு, சம்பள உயர்வு, அவர்கள் நினைத்த இடத்திற்கு மாற்றங்கள் இது போன்ற அனுகூலமான பலன்களெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக வெளியூரிலிருந்து தனவரவு மற்றும் புதிய தொழில் வாய்ப்பு வந்து சேரும். பூமி சம்பந்தமாக எடுத்த முடிவு அது சரிதானா என்று ஆராய்ச்சி செய்து பின் அதற்கான கையெழுத்தை போடவும். ஒரு சிலர் உங்களை சுலபமாக ஏமாற்றி விடுவார்கள். இந்த பூமி எங்களது தான், இதை வாங்கி கொள்ளுங்கள், கையெழுத்து போடுங்கள், இப்போது கொஞ்சம் பணம் தந்தால் போதும், பாக்கி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கூறி அடுத்தவரின் இடத்தை நமது தலையில் கட்டிவிடக்கூடிய சூழலும் உருவாகும். மீனராசி அன்பர்கள் இடம் விஷயமாகவோ வேறு ஏதாவது பொருள் விஷயமாகவோ சட்டென்று ஏமாந்து நண்பர்களையும் கூட முழுமையாக நம்பி விடுவார்கள். மீனராசிக்காரர்களை ஏமாற்றுவது மிக சுலபமே. அதனால் சற்றே கவனமுடன் இருந்து கொள்ளவும். லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் சனியும் இருப்பதால் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக முடிப்பீர்கள். தொழில் விஷயமாக சற்று அலைச்சலும் தனவரவும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு குடும்பத்திற்கு மனமகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் தடைபட்ட காரியங்கள் மீண்டும் சுபபலன்களை அளிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். 2-3 நாட்களாக மனதிற்கு அலட்டி கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். மன அமைதி இல்லாமல் தூக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கும் ஒரு சிலருக்கு இன்று இரவு நன்றாக தூங்க முடியும். இன்று உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் நீங்கள் இன்று மிகவும் அமைதியாக காணப்படுவீர்கள்.
எனினும் உடல்நிலையில் சற்றே அக்கறை கொள்வது நல்லது. திடீரென்று தூக்கமின்மை, உடல் உபாதை, தலைவலி மற்றும் இரத்த சம்பந்தமான நோய்கள், வயிற்று பிரச்சனைகள், மூச்சு பிரச்சனைகள் இது போன்ற தொல்லைகள் உங்களுக்கு வரும் விதமாக இருப்பதால் சற்றே உடல்நிலையில் அக்கறை கொள்வதும் நல்லது. திடீரென்று பணம் விஷயமாக யாரையும் நம்பாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைப்பதுடன் கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த வெற்றியுடன் பயண வெற்றியும் உண்டாகும். அரசு தொழிலில் எதிர்பார்த்த நன்மைகளும் அனுகூல பலன்களும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் வந்து சேரும். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்களும் தனவரவும் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் மேன்மேலும் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.